ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி யார்? எந்த வீடு ஸ்திர லக்னத்திற்கு பாதகாதிபதியாக அமையும்? அதனால் ஏற்படும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பதை பற்றி வரிசையாக பார்ப்போம். ஸ்திர லக்னங்கள் என்று அழைக்கப்படும் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகியவை. இந்த ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக அமையும். முதலில் ரிஷப லக்னத்தை பற்றி பார்ப்போம். ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக சனி பகவான் வருவார். அதே சனி பகவான் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அப்ப இதில் எதை முதலில் சனி பகவான் செய்வார்? பாதகத்தை செய்வாரா அல்லது மறைவு ஸ்தானம், மறைமுக வருமானங்களை கொடுப்பாரா என்பதை பற்றி பார்ப்போம். அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அது இருக்கும் இடத்தை பொறுத்தும், அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தை பொறுத்தும், அது அதனுடைய லக்னத்திற்கு கேந்திர ஸ்தானத்திலோ திரிகோண ஸ்தானத்திலோ உபஜய வீடுகளிலோ அமர்ந்திருந்தால், அதுபோல் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தையும் வைத்து முதலில் பாதகத்தை செய்யுமா, முதலில் யோகத்தை செய்யுமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்ப சனி பகவான் உதாரணத்திற்கு கன்னி ராசியிலே போய் அமர்ந்திருந்தால், அதாவது ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடமான கன்னி ராசியில் போய் அதுவும் பெற்றிருக்கிற நட்சத்திர சாரம் சூரியனுடைய சாரம் என்று வைத்துக் கொண்டால், முதலில் அது அந்த ஜாதகருக்கு சுகபோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆம், 4ஆம் இடம் ஒருவருக்கு கல்வியை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் இடம் வீடுமனையை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடிய இடம். அப்போ முதலில் சனியுடைய திசை 19 வருஷ காலகட்டத்தில் முதல் 9.5 வருஷ காலகட்டங்கள் அந்த ஜாதகருக்கு யோக பலன்களையும், பின் தான் அந்த ஜாதகருக்கு பாதிப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்? அப்போ ரிஷப லக்னத்துக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன், அந்த சூரியனுடைய சாரத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த சூரியன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவதால் கல்வி, தாய் வழி உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த ஜாதகருக்கு பொருள் காரகங்கள் நன்றாக வேலை செய்தால் அடுத்த அமைப்பில் உயிர் காரகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் அந்த பூர்வீக சொத்துக்கள் மாறும். அந்த பூர்வீக சொத்துக்களை அந்த ஜாதகர் இழப்பார். அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக சனி பகவான் அமர்ந்து இருந்தாலும், அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் நன்றாக இருந்தால் முதலில் நன்மையான பலன்களையும் பின் தான் பாதிப்பு பலன்களையும் நிச்சயம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.